பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். இது விஷயமா பேச நாங்க யாரும் வரமாட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, எனக்கு பாசம் கண்ணை மறைச்சிடுச்சு. நானே அவ வாழ்க்கையை கெடுத்துட்டேனே. சும்மா நீலி கண்ணீர் வடிக்காத. என் பேத்திக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டு இப்ப என்ன சும்மா நொய் நொயின்னு இருக்க? நான் அவன் திருந்திட்டான்னு நினைச்சாத்தா. அவனுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்லவன் மாதிரியே பேசினான். என் பொண்ணு சொன்னப்ப கூட நான் நம்பல. சிறுத்தை தான் எரிய எப்பவும் யாருக்காகவும் விட்டு தராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இவன். அந்த புள்ளைய வாழவே விட மாட்டான் போல இருக்கே. நான் எம்பிட்டு வாட்டி சொன்னேன் அவனை நம்பாதேண்டு. கேட்டியா நீ? இப்ப என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு. அவன் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு உன்னை ஏமாத்தி, இந்த தமிழை ஏமாத்தி, ஏன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்து சுந்தரி நிம்மதிய கெடுத்தான். அது போதாதுண்டு நீ உன் பங்குக்கு அவன் நிம்மதிய நீ மொத்தமா கெடுத்துட்ட. இப்ப வந்து அழுதா என்ன செய்ய முடியும்? அவளுக்கு வேற கல்யாணமா பண்ணி வைக்க முடியும்? ஆனா அவ மன நிறைவோட வாழ்வாளா? உன் புள்ள பண்ண தப்பால அவ கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப கொஞ்ச நாளாதான் அவன் முகத்துல சந்தோஷம் இருந்துச்சு. அத மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்த நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அமைதியா இரு. ஐயோ ஆத்தா, நான் பண்ணது பெரிய தப்புதான். நான் சுந்தரி கால்ல வேணா விழறேன். அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேற ஏதாவது பண்ண முடியுதான்னு யோசிப்போம். யோசிப்பா, உனக்கு புண்ணியமா போகும். பெத்த புள்ளியே என் கழுத்தறுப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? மூணு பேரும் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? யோசிக்க மாட்டீங்களா? நீங்க கூட இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல மாமா. என்னாலதாம்மா எல்லாமே. நான் பண்ணது தப்புதாம்மா. பண்ணதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல. எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சாச்சு. அப்ப எதுக்காக அந்த வீட்டுக்கு போய் பேசுனீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டுக்கு போய் நம்ம பேசலாமா? மாமா, எப்படி நீங்களும் அந்த வீட்டுக்கு போய் பேசுனீங்க? என்னால நம்ப முடியல மாமா. இல்லத்தா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான். என் வாழ்க்கை தான் மண்ணா போச்சே. இனி யாருமே எதை பத்தியும் பேசக்கூடாது. போதுமாடி? நல்லா காது குளிர கேட்டுக்க. அவ வாழ்க்கைய மண்ணுல போட்டு மூடி வச்சுட்ட. போதுமா? என் புள்ளன்னு குதிச்சியே பாரு, நல்லா பாரு. ஒரு பாவமும் செய்யாத இவ எவ்வளவு பெரிய தண்டனைய அவளுக்கே அவ கொடுத்துக்கிறான்னு பாரு. அவ வாழ்க்கைய மண்ணா போச்சா? அதுக்கு காரணம் யாருடி? நீயும் பிள்ளையும் தாண்டி. உன் கண்ண கொஞ்சம் நல்லா திறந்து வச்சு பாத்துருந்தேன்னா அவன் கூட பேசி இருக்க மாட்டேன். அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ உனக்கு குழு குழுன்னு இருக்குமே. சீமையில இல்லாத புள்ளைய பெத்து வச்சிருக்கா, அதுவும் உத்தமனா. அவனுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு இப்ப வந்து அழு. அப்பதா நீ கொஞ்சம் சும்மா இரு. அத்தா, அவங்க சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையாத்தா? மாமா, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க?
நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா? விடுங்க. இப்ப இவங்களை திட்டி ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. வெற்றி வீட்டுக்கு போனது தப்புன்னு நான் சொல்றேன். தெரியுதா மாமா? தெரியுது அத்தா. ஆத்தா எல்லாம் சொன்னாங்க. ஒருவேளை அத்தை போய் சொன்னதுனால நீ நல்லா இருக்குன்றதுக்காக, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக அவங்க இப்படிலாம் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுச்சு. அதனாலதான் நாங்க போய் பேசணும். அப்படியே சொல்லிருந்தாலும் நீங்க உஷாவை நினைச்சு பாத்தீங்களா? அவ எவ்வளவு கனவு கண்டிருப்பா. ஊருக்கே பத்திரிக்கை வச்சுட்டாங்க. இப்ப போய் இப்படி பண்ணலாமா? தப்பா இல்ல? ஏன் கனவு புதைச்சது பத்தாதுன்னு அவ கனவையும் புதைக்கணுமா? இனி யாரும் அதை பத்தி பேசக்கூடாது. விடுங்க. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும்.